சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு பதிவுகளிலும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுநீரக கற்கள். ஸோ நேற்று கூட 2 பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப எனக்கு வந்து ரீனல் கால்குலை வருது மேம். என்ன பண்ணலாம்? நான் சர்ஜரி பண்ணிட்டேன். ஸ்டென்ட் வச்சு ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் ஆச்சு. திரும்பவும் எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன? நம்ம சிறுநீரகங்களில் பார்த்தோம்னா கற்கள் உருவாகுது இல்லையா? இந்த கற்கள் உருவாக்குவதற்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப வர்றதுக்கு என்ன? ஒருவேளை நிரந்தரமாக இதற்கான தீர்வுகள் என்ன? இப்போது நம்ம வந்து இந்த சிறுநீரக கற்கள் நமக்கு உருவாகுதுன்னா, நிரந்தரமாக அதை வந்து சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுலையுமே பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு யூரியா கிரியேட்டின் லெவலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு மெட்டபாலிசம் நடக்கும்பொழுது கழிவுகளாக வெளியேற்றப்படாமல் நம்ம உடலில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன? ஸோ தொடர்ந்து நம்ம உணவு முறைகள் என்னென்ன எடுக்கலாம்? திரும்ப திரும்ப சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கவும் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகவும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு பதிவுகளிலும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுநீரக கற்கள். ஸோ நேற்று கூட 2 பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப எனக்கு வந்து ரீனல் கால்குலை வருது மேம். என்ன பண்ணலாம்? நான் சர்ஜரி பண்ணிட்டேன். ஸ்டென்ட் வச்சு ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 2 வருஷம் ஆச்சு. திரும்பவும் எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன? நம்ம சிறுநீரகங்களில் பார்த்தோம்னா கற்கள் உருவாகுது இல்லையா? இந்த கற்கள் உருவாக்குவதற்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப வர்றதுக்கு என்ன? ஒருவேளை நிரந்தரமாக இதற்கான தீர்வுகள் என்ன? இப்போது நம்ம வந்து இந்த சிறுநீரக கற்கள் நமக்கு உருவாகுதுன்னா, நிரந்தரமாக அதை வந்து சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் முக்கியமாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நமக்கு முழு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்குது. பேசிக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய மெட்டபாலிசம் நடக்கும்பொழுது கழிவுகள் வெளியேறுது. இந்த கழிவுகள் சிறுநீரகங்களில் தேங்கும்பொழுது, பொதுவாக இது வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருந்தாலும் சிறுநீரக கற்கள் இருந்தால் பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த கால்சியம் நிறைந்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காதீங்க. கால்சியம் நிறைந்திருக்க உணவுகள் எடுக்கும்போது நமக்கு சிறுநீரகங்களில் பிரச்சனை ஏற்படும். சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க கால்சியம் சார்ந்த உணவை வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு. சிறுநீரக கற்கள் இருக்க ஒரு சிலருக்கு என்னென்னா யூரிக் ஆசிட் லெவல் பிளட்டில் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த யூரிக் ஆசிட் லெவலை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸை நம்ம எப்படி சரி செய்யலாம்? நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மாற்றம் செய்யும்போது ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் சிறுநீரக பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுலையுமே பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு யூரியா கிரியேட்டின் லெவலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு மெட்டபாலிசம் நடக்கும்பொழுது கழிவுகளாக வெளியேற்றப்படாமல் நம்ம உடலில் பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாதிப்பிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம்? ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற நம்ம என்ன செய்யலாம்? ஸோ இதுதான் பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. சரிங்க, இப்படி இருக்கும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன? ஸோ தொடர்ந்து நம்ம உணவு முறைகள் என்னென்ன எடுக்கலாம்? திரும்ப திரும்ப சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கவும் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகவும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கால்சியம் அவாய்ட் பண்ணுறதும் நிறைய பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ கால்சியம் நிறைந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி
நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஸோ ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்போது சிறுநீரக கற்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதை தாண்டி யூரிக் ஆசிட் இருந்தாலும், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நம்ம உணவு முறைகளில் நீர்ச்சத்து நிறைந்த வாழைத்தண்டு வந்து நிறைய பேர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ வாழைத்தண்டு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா சில வகையான காய்கறிகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அந்த வாழைத்தண்டை நம்ம பயன்படுத்தும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேறும். முக்கியமாக சில வகையான வெஜிடபிள்ஸ், காய்கறிகளும் நமக்கு பலன் தரக்கூடியது. இதில் முக்கியமாக இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள். ஸோ நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை இதை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், திரும்பவும் நமக்கு நிரந்தரமாக சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். இதில் பெரும்பாலும் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் டயூரிட்டிக்ஸ், அதாவது சிறுநீர் பெருக்கி அப்படின்ற செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகள். ஸோ கற்கரைச்சி, லித்தோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கற்கரைச்சி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய மூலிகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்களும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதில் பேசிக்காக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது, ஒரு நாளைக்கு 2 வேளை கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த 2 வேளையும் அந்த உணவை நம்ம எடுக்கும்பொழுது உணவோடு சேர்த்து இந்த மருந்துகளையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேறும். ஸோ யூரின் பாஸ் பண்ணும்போதே நமக்கு என்ன ஆகும்னா கற்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த சிறுநீரகங்களில் கற்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். அப்போது வந்து பார்த்தோம்னா யூரினில் சின்ன சின்ன கற்கள் வர மாதிரி தெரியும். நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா, பசியின்மை, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, யூரின் போகும்போது ஒரு பேர்னிங் இன்ச்சுரேஷன் சொல்லுவாங்க. ஸோ எரிச்சலோடு நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிலைமை இருக்கும். ஸோ எரிச்சலோடையே நம்ம வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது. அதுக்கப்புறம் சில நேரங்களில் நமக்கு யூரினில் செமன் கலந்து வெளியேறுது, ஸோ விந்து கலந்து வெளியேறுறது, அல்லது ரத்தம் கலந்து வெளியேறுது, ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், ஆர் ஸ்பெர்மட்டோரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி சிறுநீரில் நமக்கு ரத்தமோ விந்துவோ கலந்து வெளியேறுச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரத்தமோ விந்துவோ கலந்து வெளியேறும்போது யூரினில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ சிறுநீரக கற்கள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் இது எல்லாமே. ஸோ இதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இதில் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள், இதில் ஸ்பெஷலாக தேற்றான் கோட்டை கருப்பம், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த தேற்றான் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஸோ நம்ம உடலில் அந்த கற்ப மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். பேசிக்காக சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறோம். கற்ப மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரெகுலராக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கற்ப மருந்துகள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற கற்ப மருந்துகள், கற்கள் வெளியேறுவதற்கு தேற்றான் கோட்டை கற்பம் மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இதை வந்து நெய்யோடு சேர்த்து அல்லது வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து இந்த கற்களை கரைக்கக்கூடிய மருந்து வகைகள், இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது இந்த கஷாய மருந்துகள் அப்படின்னு சொல்கிறது, இதில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி கற்கரைச்சி செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகள். ஸோ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா சிறுகன் பிழை, மூக்கிரட்டை, தொட்டாச்சுருங்கி, பூனை மிசை, இந்த மாதிரியான மூலிகைகள் கலந்துருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்த கஷாய மருந்தை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வெளியாகும். மீண்டும் சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா,
ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ரெகுலராக இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள், கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேற நம்ம உடல்லையும் இருக்கக்கூடிய கற்களும் வெளியேறும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை சிறுநீரக கற்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.